A man is but the product of his thoughts. What he thinks, he becomes. உன்னை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீக்கெண்ட் vlog கூட நம்ம A to Z சீரீஸில் அடுத்த லெட்டர் எம் தான் பார்க்க போகிறோம். மைண்ட், த பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட். அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour ஸ்லீப் அப்படிங்கிறது வீக்கெண்டில் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கி நானும் அப்படி தான் நல்லா தூங்கி ரிலாக்ஸ்டாக பொறுமையாக எழுந்து தான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். சூடாக டீயை ரெடி பண்ணியாச்சு. மற்ற நாளில் வேலைக்கு நடுவில்வே என்னோடய டீயை குடிக்கிறதுனால வீக்கெண்டில் உட்காந்து பொறுமையாக டீ குடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டீ குடிச்சிக்கிட்டே என்னுடைய இந்த அக்குப்ரெஷர் ரோலரில் கால் அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டு இந்த டீயோட ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணி நான் குடிக்க போகிறேன். கொஞ்சம் நிறைய நேரம் நிற்கிறதுனாலையா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அப்பப்போ இந்த ஹீலில் வந்துட்டு கொஞ்சம் பெயின் இருக்குது. ஸோ அதனால் இந்த அக்குப்ரெஷர் ரோலரில் கொஞ்சம் நேரம் அப்படியே காலை மசாஜ் பண்ணினோம். அதாவது எஸ்பெஷலி இந்த ஹீல்ஸ், அந்த குதிக்கால் வலிக்கு வந்துட்டு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது எனக்கு. இந்த ரோலரில் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக மசாஜ் பண்ணினோம் அப்படின்னா வலி சரியாகிறது அப்படிங்கிறது என்னுடைய மனசோட தாட்ஸாக என்னங்கிறது தெரியல. பட் எனக்கு இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டைம் இருக்கிறதுனால அப்படியே பொறுமையாக இதில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக காலை மசாஜ் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு மார்னிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெட் கவர்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி மாற்றணும்னு நினச்சேன். ஒரு ரூமில் இருக்கிற பெட் கவர்ஸ் எல்லாம் மாற்றி நல்லா வேக்யூம் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே உட்காந்து இந்த 1 வீக்கில் வந்துட்டு இந்த டஸ்ட்டு மட்டும் வர்றது கிடையாது, தலையில் இருக்கிற முடி இதெல்லாம் கூட இதில் விழும். ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை வேக்யூம் பண்ணால் தான் முடியும். என்ன தான் நம்ம தட்டினாலும் அது அந்த அளவுக்கு அதை க்ளீன் பண்ண முடியல. ஸோ அதை நல்லா வேக்யூம் பண்ணிவிட்டு காலையிலேயே நம்ம சேஞ்ச் பண்ண பெட் கவர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ வீக்கெண்டில் அந்த ஒர்க்கையும் நம்ம முடிச்சுட்டுலாம். மற்ற நாளில் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு அவ்வளோவா டைம் கிடைக்காததுனால இதை வீக்கெண்ட்ஸுக்கு தான் ஜென்ரலாக வச்சுப்பேன். ரொம்ப நாளாக மாடியில் போய் எங்களுடைய இந்த குட்டி கார்டனை பார்க்கவே இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டேன். சரி அப்படியே ஒரு தடவை மாடியில் போய் இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ தான் பெரண்டையெல்லாம் சின்ன சின்ன செடியாக வச்சுருக்கோம். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதிலிருந்து பெரண்டையில் தொகையல் பொடி இருந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நம்மளுடைய சின்ன தோட்டமாக இருந்தால் கூட அதில் வளர்ந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்களோட மாடி தோட்டத்தில் நிறைய செடிகள்லாம் கிடையாது. கொஞ்சமாக பூஜைக்கு தேவையான பூவுக்காக ஹைபிஸ்கஸ், மல்லி இதெல்லாம் தான் வச்சுருக்கோம். கிச்சனில் வந்துட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பூஜைக்கு தேவையான பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். பிரஞ்ச் மாதிரி கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டுடலான்னு இருக்கும். ஸோ அதனால் யாருக்குமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தனியாக பண்ணலை. நம்மளுடைய சத்து மாவில் வந்துட்டு கஞ்சி தான் எல்லோரும் காலையில் ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக. வாழைப்பூ வடை, சுண்டைக்காய் வத்த குழம்பு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். பச்சை சுண்டைக்காய் சேர்த்த வத்த குழம்பு, பருப்பெல்லாம் ஊற வச்சாச்சு. ஸோ அது சமையல் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாம். இட்லி தோசைக்கும் ஊற வச்சுட்டேன். நார்மலாக எப்போவுமே இட்லிக்கு ஊற வைக்கிற அதே ப்ரொப்போர்ஷனில் ஊற வச்சேன். பட் தோசைக்கு மட்டும் இன்றைக்கி வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தோசை பண்ணலான்னு இருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துருக்கேன். உளுந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3 to 4 hours ஊறிச்சினாலே போகிறோம். தோசைக்கு அரைச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு தேவையான இந்த மாவை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நம்ம வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஸோ என்னுடைய வீக்கெண்ட்ஸில் இட்லி தோசைக்கான மாவை ரெடி பண்ணிவிடுவேன். தோசைக்கான வேரியேஷன்ஸ் சொன்னால் ஏதாவது பண்ணிப்பேனே தவிர பட் டெஃபினட்டாக ஒரு இட்லி மாவை அரைச்சி வச்சுடுவேன். பூஜை பாத்திரங்களும் வாஷ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. பூஜை பாத்திரத்தில் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் சோப் யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்லேயே ரெடி பண்ணுற ஒரு க்ளீனிங் சொல்யூஷனை யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணி வைப்போம். இந்த க்ளீனிங் சொல்யூஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த க்ளீனிங் சொல்யூஷன். ஸோ பூஜைக்கு தேவையான கற்பூரம், ஊதுவத்தி எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வாஷிங் மிஷின்லேயும் ஒரு லோடு க்ளோத்ஸை வந்துட்டு போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன்.
எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி பண்ணுவோம். ஸோ நான் மட்டுமே தான் துணியை போய் காய போடணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடையாது. எல்லாருமே பார்ட்டிசிபேட்டிவாக இருக்கிறதுனால என்னால் எல்லா விஷயத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி 1 வீக்காக எந்த க்ளீனிங் ஒர்க்கையும் பண்ணவே முடியல. ரொம்ப நாளாக டீப் க்ளீனிங்கும் பண்ண முடியல. நிறைய தூசி சேர்ந்துடுது. எங்களோடது கார்னரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட், அதுவும் இல்லாமல் ஜன்னலும் எப்போவுமே ஓப்பனில் வச்சுட்டு பால்கனிஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கிறதுனால டஸ்ட்டு நிறைய வருது. பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லிவிங் ரூமெல்லாம் தூசி குப்பையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிட்ருக்கேன். நம்ம மனசு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நோக்கி மட்டும்தான் அதோடைய செயல்கள் எல்லாமே இருக்கும். இது எந்த விஷயத்தையாவது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுலையோ ஏதாவது ஒரு கோல்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த மைண்ட் ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க மேலே ரொம்ப அன்பாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்க பண்ணுற தப்புகள் சின்னதோ பெருசோ நம்ம அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். பரவாயில்லை அப்படின்னு அந்த விஷயத்தை அவங்க பண்ணுற தப்புகளை நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். அவங்க பண்ணுற சின்ன நல்ல விஷயமா இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். நம்ம மனசுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படின்னா அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பெரிய பூத கண்ணாடி வச்சு எல்லாத்தையுமே தப்பாக தான் பார்க்க தோணும். அவங்க எது பண்ணினாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையிலேயே இருக்க மாட்டோம். இந்த மாதிரி தாட்ஸ் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணும். இதை நீங்கள் நிறைய நேரத்தில் கவனித்து பார்த்துருக்கலாம். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை பற்றி நிறைய யோசிப்போம். பிடிச்ச விஷயத்தை விட பிடிக்காத விஷயத்தை பற்றி தான் மைண்டு வந்து நிறைய யோசிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஒரு ஃபியர் இருந்தது, இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத மனசு நினைக்கிறத விட இயல்பாகவே அந்த ஃபியரை நம்ம நிறைய வளர்த்துக்க ஆரம்பிப்போம். அந்த ஃபியரை நிறைய வளர்த்துக்கும் பொழுது நம்ம மைண்டோடைய தாட்ஸ் நம்மளுடைய ஆக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸாக வரும். நெகட்டிவான எண்ணங்கள் கண்டிப்பாக நம்மளை பாசிட்டிவான செயல்களை பண்ண விடாது. நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மனசில் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும்பொழுது கான்ஷியஸாக அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி மைண்டை நல்ல விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளவு பவர்ஃபுல்லான மைண்டில் எந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். நெகட்டிவான விஷயங்களை நம்ம மைண்டில் போட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய மென்டல் பீஸையும் ஸ்பாயில் பண்ணிப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணும். நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பாதிக்கும். மைண்ட் ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்போது மைண்டில் நல்ல விஷயங்களை மட்டுமே ப்ராசஸ் பண்ணுவோம். நம்மளும் சந்தோஷமாக இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம். நம்ம மனசு அப்படிங்கிறது நம்மளுடைய ரொட்டீனாக செய்கிற வேலைகளை கூட பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். காலையில் சீக்கிரமாக தான் எழுந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனால் வேறு ஏதாவது ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு விஷயம்னு எடுத்துப்போமே, 10 மணிக்கு எனக்கு இன்றைக்கி காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை நான் வந்து ஒரு 15 நாளைக்கு பண்ணினேன் அப்படின்னா 16ஆவது நாளைக்கு 11 மணி ஆச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக மனசு அந்த காஃபியை எப்படியாவது நம்ம குடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நினைக்கும். பட் இதை வந்துட்டு நம்ம ஒரு காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனால் அதோடைய பவர் நம்ம மைண்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்கள் மைண்டை எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, உங்கள் கூட பேசிக்கிட்டே நானும் என்னோடய சமையல் வேலையை பாதி முடிச்சிட்டேன். கிறிஸ்பான வாழைப்பூ வடை, பச்சை சுண்டக்காய் வெத்த குழம்பு, சாலட், கெட்டி தயிர், எங்களுடைய லஞ்ச் ரெடி. இந்த வேலைக்கு நடுவுலையே வந்துட்டு நான் இட்லி தோசைக்கான மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜென்ரலாக பருப்பு சேர்த்து வாழைப்பூ வடையோ பருப்பு உசிலியெல்லாம் பண்ணுற டைமில் நான் வந்துட்டு வெத்த குழம்பு இல்லைனா மோர் குழம்பு மாதிரி காம்பினேஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுலேயும் சாம்பார் மாதிரி நிறைய பருப்பு போட்டு பண்ணினோம் அப்படின்னா அவ்வளோவா காம்பினேஷன் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பருப்பு சேர்த்த சைட் டிஷ்ஷஸ் இருக்கும் பொழுது பருப்பு இல்லாத குழம்பு வெரைட்டிஸ் தான் பிளான் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு வத்த குழம்பு பிளான் பண்ணியிருக்கேன். கடலை எண்ணெயில் பண்ணுறதுனால இந்த எண்ணெயில் போட்ட உடனே அது நிறைய பொங்கி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் புளியை எண்ணெயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் ரொம்ப பொங்கி வராது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் டெசர்ட்டுக்கு இந்த மினி ஐஸ்கிரீம் பைட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு
ரிலாக்ஸ்டாக ஒரு மூவி பார்க்குறதுக்கு உட்காந்துட்டோம். எந்த மூவி அப்படிங்கிறது கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக அப்படியே பார்க்கலான்னுட்டு பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் ஜென்ரலாக வீக்கெண்ட் மத்தியானம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா இன்றைக்கி க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மூவியை பார்த்து முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன். இந்த விண்டோஸில் இருக்கிற இந்த மெஷ்ஷிலலாம் பயங்கர டஸ்ட் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. இது ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுற டைப்பும் இல்லை. இது கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கிறதுனால இதை வேக்யூம் பண்ணாலே இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா போயிடுது. ஸோ வேக்யூம் க்ளீனரையும் சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். இது வந்துட்டு என்னுடைய டைசன் வேக்யூம் க்ளீனர். இது வந்து கார்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எங்கே நமக்கு தேவையோ அங்கே எடுத்துகிட்டு போய் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த ப்ரஷ்ஷால் டஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் வேக்யூம் பண்ண போகிறேன். நிறைய டஸ்ட் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இந்த டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வேக்யூம் பண்ணினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மீதி ஒர்க்கும் இருக்கிறதுனால நிறைய டீப் க்ளீனிங்கை ஒரே நாளில் வச்சுக்க மாட்டேன். ஸோ ஒரு ஏரியாவாக தான் பிரித்து பண்ண முடியும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறதுனால க்ளீனிங் ஒர்க்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கிறதுனால எனக்கு அந்த ஒர்க்கும் கொஞ்சம் மினிமல் தான் இப்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு தோசை ஊற்றுற அளவுக்கே அது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 வீக்காக மீதி ஒர்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் வாக்கிங் போக முடியல. அதுவே எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. ரெகுலராக என்னால் வாக்கிங் போக முடியலன்னுட்டு. ஒர்க்கிங் டேவாக இருந்தால் கூட முக்கால்வாசி நாளைக்கும் ஈவினிங்ஸில் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு தான் இருந்தேன். பட் இப்போது ஒரு கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டி வந்துட்டுருக்கு. ஸோ சீக்கிரத்தில் என்னுடைய ரெகுலர் ரொட்டீனுக்கு நான் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு முடியுதுன்னு. பட் இன்றைக்கி வீக்கெண்டாக இருக்கிறதுனால வாக்கிங் கிளம்பிட்டேன். என்னோடய ஸ்மார்ட் வாட்ச் ஆன் பண்ணிவிட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு பார்க் இருக்குது. ஏன்னா அந்த வண்டியோட டிராஃபிக்கு அந்த இதெல்லாம் இல்லாமல் வாக்கிங் போனோம் அப்படின்னா எதர் ஏர்லி மார்னிங்ஸில் தான் ரோட்டில் போக முடியும். ஸோ இது ஈவினிங் அப்படிங்கிறதுனால வெஹிக்கிள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த பார்க்கில் வாக்கிங் போயிடுவேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த சியா சீட்ஸை சோக் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். இதனால் வெயிட் லாஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியல. பட் சியா சீட்ஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கொஞ்சம் நம்மளை ஃபுல்லாகவும் வைக்கும். அதே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறத நானும் படித்தேன். ஸோ அதனால் எப்பப்போ ஞாபகம் இருக்கோ அப்பப்போ இந்த சியா சீட்ஸை வந்துட்டு சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். டின்னர் ஒர்க்கை ரெடி பண்ணுறதுக்கு போயிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேக்கு தேவையானதையும் ரெடி பண்ணிக்கணும். வீக்கெண்டே கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வீக் டேஸில் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இந்த அஞ்சரை பெட்டியில் இந்த நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் சமையல் டைமில் வந்துட்டு கொஞ்சம் அவசரமாக இதெல்லாம் தேட வேண்டியது இருக்காது. மார்னிங்கில் டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம். அந்த நேரத்துக்கு எதையும் தேட வேண்டாம். டின்னருக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான் தோசை வாக்க போகிறேன். நல்ல கிறிஸ்பாக இந்த தோசை இருக்கும். டேஸ்ட் வந்து நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். பட் மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்துட்டு ரொம்ப பாலிஷ்டு பண்ணாத அரிசி அப்படிங்கிறதுனால வைட்டமின் பி நிறைய உண்டு. அதே மாதிரி இது வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுடைய பாலிஷ்டு ரைஸை விட ஜாஸ்தி. டின்னரை பண்ணும்பொழுதே நெக்ஸ்ட் டேக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் நான் கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையில் நம்ம கொஞ்சம் ஒர்க் ஈஸியாகிடும். முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் தான் நான் நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முருங்கைக்காவையும் கட் பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காவையும் சாப் பண்ணி வச்சிடலாம். இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்ல கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ணின தோசை. இதில் பணியாரம் பண்ணினாலும் நல்லாயிருக்கும். ஸோ டின்னர் ஒர்க்கெல்லாம் முடித்து கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வச்சிட்டேன். சாம்பாருக்கு தேவையான புளி அதெல்லாம் ஊற வச்சாச்சு. ரசம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான புளியும் சோக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பாதாமும் ஊற வச்சுட்டேன். மீதி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமும் எடுத்து வச்சாச்சு. சமையலுக்கு தேவையான பருப்பு, ரைஸையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபில்டர் காஃபிக்கு தேவையான டிகாஷனும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே சமையலுக்கு தேவையானதை கிச்சனில் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மண்டே மார்னிங் எப்போவுமே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக ரிலாக்ஸ்டாக கிளம்பலாம்.
ரொம்ப பரபரப்பாக கிளம்பினோம் அப்படின்னா அந்த நாள் பூரா அந்த டென்ஷன் நம்ம மைண்ட்லேயே இருக்கும், எதுலேயுமே மைண்டை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிலாக்ஸ்டாக காலை வேளையில் இருக்கிற ஒர்க்கை பண்ணினோம் அப்படின்னா அந்த நாள் பூராவே நமக்கு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப அறக்க பறக்க ரொம்ப டென்ஷனாக காலையில் வேலையை பண்ணினோம் அப்படின்னா எதையாவது மறந்துடுவோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த டென்ஷன் நாள் பூரா எல்லா விஷயத்துலேயும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதனால் மார்னிங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க முடியுமோ அந்தளவு ரிலாக்ஸ்டாக வச்சுப்போம். A to Z சீரியஸில் இருக்கிற மீதி வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.